படம் வந்து குப்பை. ஆனா பாட்டு ஆஸ்கார் லெவலுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேட்டகரியே இருக்கு தெரியுமா? இந்த கேட்டகரியில வந்து நிறைய ஏஆர் ரஹ்மான் படங்களை சொல்லுவாங்க. கடல், சக்கரக்கட்டி, ரட்சகன், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ரீசெண்டா அப்படி தோணுன படம் வந்து இட்லி கடை. இந்த இட்லி கடை படத்தோட கோர் ஐடியாவே பார்த்தோன்னா ஃபாலோ த ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதாவது கிராமங்களை நோக்கியும் பழமையை நோக்கியும் நகரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் படத்தோட ஐடியாவா இருக்கும். ஆனா அதுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசாம இருந்தது தான் படத்துல எனக்கு ரொம்ப கடுப்படிச்ச விஷயமா இருந்துச்சு. இப்ப கிராமங்களை பத்தி பேசுறது நல்ல விஷயம். ஆனா கிராமங்கள்ல ஒரு முக்கிய வேரா இருக்கிற சாதி பிரச்சனையை பத்தி பேசாம இருக்கிறதும் இல்ல, கிராமங்கள்ல இருந்து நகரங்களை நோக்கி எதுக்காக வர்றாங்க? ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்காக வர்றாங்க, தன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக வர்றாங்க. திரும்ப நீ பின்னாடி போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு படமா அந்த படம் இருந்துச்சு. இப்ப நீ பழச புடிச்சே தொங்கிட்டே இருக்க அப்படிங்கறதுனால உனக்கு என்னடா பெனிஃபிட் அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு நமக்கு கடத்தணும்ல. அது கடத்த தவறுன ஒரு படமா தான் இட்லி கடை இருந்துச்சு. இந்த நிறைய பணம் சம்பாதிச்சவங்க, செட்டில்ட் ஆனவங்க, இவங்கெல்லாம் வந்து பணம்லாம் என்னங்க பணம் அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மோட்லயே தான் படம் இருந்ததா எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி அப்படிங்கிறதோடயே ஒரு கனெக்டடா இருக்கும். படத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 பாட்டு 6 பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 4 பாட்டு வந்து சாமின்னே ஸ்டார்ட் ஆகும். எத்தனை சாமி வந்ததையா சாமி, என் சாமி தந்தானே சாமி, என் பாட்ட சாமி வரும் சாமி. அப்புறம் இன்னொரு பாட்டு அறிவு பாடின பாட்டு இருக்கு, குலசாமி காவல் காக்க சாமி. இப்படி வந்து கிராமத்துக்கும் நகரத்துக்குமான ஒரு பிணைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலான மக்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தங்களோட குலதெய்வ வழிபாடா இருக்கும். இது வந்து நம்ம சாமி கும்பிட்றதே சங்கீத்தனம் அப்படிங்கிறத தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் நாட்டார் வழிபாட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட குலசாமியை போய் பார்த்து கும்பிடணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு கனெக்டட் இருக்குல்ல, அந்த ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டை ரொம்ப ஆழமா டச் பண்ண ஒரு பாடல்கள்லாம் எனக்கு இந்த படத்துல எல்லா பாட்டுமே பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் முக்கியமா வந்து ஏன் பாட்ட சாமி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டு உருவாகிற சுச்சுவேஷனே படத்துல வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஒரு கண்ணுக்குட்டி வந்து இவன் கிட்ட வரவே வராது. ஆனா இவனுக்கு ஒரு அருள் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி இவன் கிட்ட வரும். அந்த இடத்துல அந்த பாட்டை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ராத்திரி வழி நெடுக நிலவு வரும், கத்திரி வெயில் கடக்க கருடம் வருமே ஏன் சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டுல எல்லா லிரிக்ஸுமே பார்த்தோன்னா வரும் வரும்னே முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா லிரிக்ஸ் வந்து இவ்வளவு பிரமிப்பா ரூட்டடா இருக்கேன்னு பார்த்துட்டு லிரிக்ஸ் யார் எழுதுன்னு போய் பார்த்தோன்னா தனுஷ்.